பிக் பாஸ்ல டைட்டில் வின்னர் ஆக வேண்டியவங்க பாதிலேயே வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 5 பிக் பாஸ் சீசன் 1ல வந்த ஓவியா. சீசன் 1ல டைட்டில் வின்னர் ஆனது ஆரவ். ஆனா அந்த சீசனோட உண்மையான டைட்டில் வின்னர் ஓவியா தான். ஆரவுக்கும் ஓவியாக்கும் நடுவுல ஒரு டீப்பான லவ் ட்ராக் போயிட்டு இருந்துச்சு. சடனா என்னாச்சுன்னு தெரியல. ஆரவ் ஓவியாவை பத்தி நான் உன்னை லவ் பண்ணல, நான் உன்னை சீட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இதனாலேயே பயங்கர மன அழுத்தத்துக்கு உண்டான ஓவியா பிக் பாஸ் வீட்டை விட்டு பாதிலேயே வெளியே போயிட்டாங்க. நம்பர் 4 பிக் பாஸ் சீசன் 3ல வந்த கவின். சீசன் 3ல வின் பண்ணது முகின் ராவ். ஆனா அந்த சீசனோட உண்மையான டைட்டில் வின்னர் கவின் தான். கவின் ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாரு. எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே போயிடணும் இருந்த கவினுக்கு கரெக்டா மணி பாக்ஸ் வந்துச்சு. 5 லட்சம் ரூபாய் மணி பாக்ஸ் எடுத்துட்டு அப்பவே வெளியே போயிட்டாரு. நம்பர் 3 பிக் பாஸ் சீசன் 5ல வந்த சிபி. சீசன் 5ஓட டைட்டில் வின்னர் ராஜு. அந்த சீசன்ல சிபி தான் டைட்டில் வின்னர் ஆவாருன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நல்ல கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு கான்பிடன்ஸ் சுத்தமா இல்லன்னு 15 லட்சம் ரூபாய் மணி பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. நம்பர் 2 பிக் பாஸ் சீசன் 7ல வந்த பிரதீப் ஆண்டனி. சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் அர்ச்சனா. ஆனா அந்த சீசனோட உண்மையான டைட்டில் வின்னர் பிரதீப் ஆண்டனி தான். மாயா அண்ட் பூர்ணிமாவோட கேங் ஏதேதோ பிளான் பண்ணி பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணாருன்னு இன்னும் வரைக்குமே தெரியல. நம்பர் 1 பிக் பாஸ் சீசன் 9ல வந்த கானா வினோ. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த செகண்ட் வரைக்கும் சீசன் 9 ரன் ஆயிட்டு தான் இருக்கு. யார் வின் பண்ணாலும் சரி உண்மையான டைட்டில் வின்னர் கானா வினோத் தான். என்னுடைய குடும்பத்துக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு இந்த காசு எனக்கு ரொம்ப தேவையா இருந்ததுன்னு 18 லட்சம் ரூபாய் மணி பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.